வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ். இன்றைக்கி என்னோடய லைஃப்பில் டேரோ ரீடிங் எனக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, என்னோடய டேரோ ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். டேரோ ரீடிங் அப்படிங்கிறது ஒரு ஒரு 78 கார்ட்ஸு வச்சுட்டு ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணுறது அவங்களோட எனர்ஜியை வச்சு. ஸோ அது கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும். மற்ற ஜாதகத்தை வச்சு பார்க்குறத விட அது ரொம்ப ரொம்ப எக்ஸாக்டாக ஆன் பாயிண்ட்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு டேரோ ரீடிங் எனக்கு எப்படி தெரிய ஆரம்பிச்சிச்சின்னா, நான் கொரோனா லாக்டவுனில் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு ஃபுல்லாக ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு வந்த பிறகு திடீர்னு யூடியூப்பில் நான் சும்மா அந்த ஹோம் பேஜில் வந்துச்சு, இந்த மாதிரி பிக்க கார்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அது சும்மா பார்க்குறதுக்கே நல்லா அட்ராக்டிவாக இருந்துச்சு. சும்மா ஒரு ஃபன்னுக்காக அது பார்க்க ஆரம்பித்தேன். அதில் சில இதெல்லாம் எனக்கு ரெசனேட் ஆக ஆரம்பிச்சிச்சு, சில இதெல்லாம் வந்துட்டு நல்லா அட்ராக்டிவாக இருந்துச்சு, அதனால் பார்க்க ஆரம்பித்தேன். அப்படியே ஒரு ஃபஸ்ட்டு நான் பார்த்தது ஷீத்தல் ஷீப்பன் மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களோட யூடியூப் சேனல், டேரோ ரீடிங் யூடியூப் சேனலு. ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பித்தது. நல்லா அவங்க வந்து ஃபுல்லாக டெக்கரேட்டிவாக நல்லா ஆர்கனைஸ்டாக பண்ணுவாங்க. ஸோ அவங்களது தான் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அவங்களது பார்க்கும்போது நிறைய டேரோ ரீடர்ஸோடது வரும். ஒரு 2020 இன்ன வரைக்கும் ஒரு 4 இயர்ஸாக என் வாழ்க்கையில் என்னை கைட் பண்ணுற ஒரு விஷயமாக இந்த டேரோ ரீடிங் இருக்குது. ஸோ டேரோ ரீடிங்னா அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, நம்ம கிளி ஜோஷியம் நம்ம பார்க்குறோம்ல, அந்த மாதிரி தான். பட் இது இன்டர்நேஷ்னல் வேர்ல்டில் நிறைய கண்ட்ரீஸில் இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சில டைம் பர்சனல் ரீடிங் நம்ம யார்கிட்டயாவது இந்த ஆஸ்ட்ரோடாக் அந்த மாதிரி அதில் இப்போ ஆப்பில் டேரோ ரீடர்ஸ்கிட்ட பர்சனல் ரீடிங் நம்ம எடுக்கிறத விட இந்த மாதிரி ஜென்ரல் ரீடிங்கே நம்மளுக்கு பர்சனல் ரீடிங் மாதிரி ரெசனேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு நான் நிறைய யூடியூப் சேனல் பார்ப்பேன், டேரோ ரீடிங் யூடியூப் சேனல். தமிழில் கூட நிறையா பேர் இருக்காங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா வந்துட்டு ஒயிட் ஃபெதர் டேரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரினர், ரேம்னு சொல்லிட்டு அவங்க பேர், ஒரு ஃபாரினரு. அவங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ நாலேஜபிள், எவ்வளோ ஸ்கில்டு, எவ்வளோ ஒரு டிவைன் அவங்களுக்கு ரொம்ப நாலேஜ் கொடுத்துருக்காங்கன்றது நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும். அவங்க பண்ணுற ஒரு ரீடிங்கும் வந்துட்டு அப்படியே எனக்கு பர்சனலாக சொல்கிற மாதிரி அப்படி பர்சனல் ரீடிங் மாதிரி கனெக்ட் ஆகும், ரெசனேட் ஆகும். டெய்லி அவங்க மோஸ்ட்லி டெய்லி போட்டுருவாங்க வீடியோ. ஒரு வீடியோவும் 1 hour 1.5 hours இருக்கும், பிக்கப் கார்டு மாதிரி. ஸோ நான் அவங்க போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்ப்பேன். ஸோ நீங்களும் அந்த சேனல் வேணால் பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு சேனல் என்னென்னா ஷீத்தல் ஷீப்பன் மாத்திரை. ஸோ அவங்க வந்துட்டு நல்லா டெக்கரேட்டிவாக ஆர்கனைஸ்டாக பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப வளவலான்லாம் பேசாமல் ரொம்ப ஆர்கனைஸ்டாக டெக்கரேட்டிவாக நல்லா அட்ராக்டிவாக பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 யூடியூப் சேனலும் டேரோ ரீடிங்கில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டேரோ வந்துட்டு மொத்தம் 78 கார்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து 22 வந்துட்டு மேஜர் ஆர்கானா கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, 56 வந்து மைனர் ஆர்கானா அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மேஜர் ஆர்கானா வந்து வாழ்க்கையில் நடக்கிற மேஜர் ஈவெண்ட்ஸை சொல்லும். மைனர் ஆர்கானா வந்து கொஞ்ச நாளில் மைனர் ஈவெண்ட்ஸ், லைஃப் ஈவெண்ட்ஸை நம்மளுக்கு சொல்லும். ஸோ அந்த 56 மைனர் ஆர்கானாவே வந்துட்டு 4 விதமாக செப்பரேட் ஆகும். பென்டக்கல்ஸு, வான்ஸு, ஸ்வாட்ஸு, ஏசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு 4 குரூப்பாக செப்பரேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு பிடிச்ச சில டேரோ கார்ட்ஸ் பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நான் இப்போ தான் வாங்கினேன் டேரோ டெக் ஒன்று அமேசானில். 600+ rupees, அரௌண்ட் 700 கிட்ட வந்துச்சு டேரோ டெக்கு. ரேடர்ஸ் நெட்டுன்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் கூட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் வாங்கியிருக்கேன் டேரோ கார்டு டெக்கு. எனக்கு அது 4 வருஷமாக அது பார்த்துட்டு எனக்கு ரொம்ப எனக்கும் கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆல்ரெடி நான் நிறைய ஒர்க்கில் பிஸியாக இருக்கேன், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நடுவில் பிஸியாக இருக்கேன். பட் ஆனால் எனக்கு கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ப்ரொஃபஷ்னலாக லீகலாக கற்றுக்கல. இந்த 4 இயர்ஸாக நிறையா ரீடிங்ஸ் பார்க்குறப்போ எனக்கு கொஞ்சம் ஐடியா இருக்குது.
ஸோ எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ ஆன்லைன் கோர்சஸில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நல்லா ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக டேரோ ரீடிங் தெரிஞ்சவொடனே நான் வீக்லி ரீடிங்ஸ் அந்த மாதிரிலாம் கூட நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு பிடிச்ச சில டேரோ கார்ட்ஸை பற்றி நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்துட்டு ஏஸ் ஆஃப் பென்டக்கல்ஸ் கார்டு. இந்த கார்டு இது பார்த்திங்கன்னா ஒரு டிவைன் வந்து ஒரு காயின் தர மாதிரி இருக்கும். இந்த கார்டு வந்துட்டு எதுனா நியூ பிகினிங்ஸ் குறிக்கும், ஃபினான்ஷியலாகவும் நியூ பிகினிங்ஸ் இண்டிகேட் பண்ணோம். நான் டேரோ டெக் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு எஸ்ஆர்னு ஒரு ரீடிங் பண்ணேன். அதில் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கார்டு இது தான். இது ஒரு எஸ் கார்டு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது எப்போல்லாம் பார்க்குறோமோ அப்போல்லாம் ஏதோ ஒரு நியூ பிகினிங் நடக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த கார்டு பிடிக்கும். நியூ பிகினிங் ரெப்ரசன்ட் பண்ணுற ஃபூல்னு ஒரு கார்டு இருக்குது, அது கூட பிடிக்கும். இந்த மாதிரி ஏஸில் இருக்க அந்த 4மே நியூ பிகினிங்ஸ் தான் குறிக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த ஏஸ் கார்டு அது மெயினாக ஏஸ் ஆஃப் பென்டக்கல்ஸு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நியூ பிகினிங்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு நம்ம ரீடிங்கில் பார்த்தோன்னாலே நம்மளுக்கு ஏதோ லக்காக ஒரு விஷயம் நடக்க போகுது, டெஸ்டினி சேஞ்ச் ஆகுது, டெஸ்டினி நமக்கு ஃபேவராக சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இந்த கார்டு எனக்கு ரீடிங்கில் பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏதோ லக்காக ஒன்று நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 8 ஆஃப் கப்ஸு. 8 ஆஃப் கப்ஸு நிறைய பேருக்கு பிடிக்காத கார்டு இது. ஆனால் எனக்கு ரொம்ப, அதாவது எல்லாருக்குமே சன் கார்டு தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு இந்த 78 கார்ட்ஸ்லேயே ரொம்ப பிடிச்ச கார்டுனா 8 ஆஃப் கப்ஸு. இதோட மீனிங் என்னென்னா வாக் அவே பண்ணுறது. அதாவது நம்மளுக்கு பிடிக்காத விஷயங்கள், நம்மளுக்கு உதவாத விஷயங்கள், நம்மளுக்கு பிடிக்காத மனிதர்களை விட்டு விலகி ஒரு நல்ல டைம் நோக்கி போகிறது தான் இந்த 8 ஆஃப் கப்ஸ் கார்டு. ஸோ எனக்கு இந்த கார்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ இந்த கார்டு பார்த்தாலும் அப்பா ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நம்மளை விட்டு விலகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 6 ஆஃப் வான்ஸ் கார்டு. இது வந்து வெற்றி, சக்ஸஸ் கார்டு. ஸ்ட்ரென்த் கார்டு. ஸ்ட்ரென்த் கார்டு வந்துட்டு எனக்கு அவ்வளோவா கொஞ்சம் பிடிக்காது. ஏன்னா எப்போ நான் ரீடிங்கில் ஸ்ட்ரென்த் கார்டு பார்க்குறேனோ அப்போல்லாம் வந்துட்டு யாருக்கிட்டையாவது ஒரு சண்டை, வாக்குவாதம் அந்த மாதிரி, அதாவது எனக்கு அகெயின்ஸ்டாக யாராவது பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக எனக்காக நான் ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நடக்கும் நான் எப்போல்லாம் ஸ்ட்ரென்த் கார்டு பார்க்குறேனோ. ஸோ கொஞ்சம் வாய்ஸ் சண்டை இந்த மாதிரி டென்ஷன் ஆகிற மாதிரி ஆகும் இந்த கார்டு பார்த்தா. ஆனால் இந்த கார்டு வந்துட்டு பார்த்தா எனக்கு துர்கை அம்மன் தான் ஞாபகம் வருவாங்க. துர்கை அம்மன் தான் வந்து சிங்க வாகனத்தில் வருவாங்க. ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விமன் வந்து அந்த லயனை வந்துட்டு ரொம்ப அன்பாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இது நல்ல கார்டு தான். எனக்கு கொஞ்சம் பிடிக்காது. ஏன்னா கொஞ்சம் ஏதாவது சண்டை, தகராறு அந்த மாதிரி ஆகிற மாதிரி ஆகும். ஸோ அதனால் இது கொஞ்சம் பிடிக்காது. பட் ஆனால் நல்ல கார்டு இது. ஸ்ட்ரென்த்து, வலிமை குறிக்கிற கார்டு இது. நெக்ஸ்ட்டு வந்து 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ்னால் ரெஸ்ட் கார்டு. இந்த கார்டு வந்தாலும் அப்பா நம்மளுக்கு ஏதோ ரெஸ்ட்டு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்குவேன். ஒரு ரெஸ்ட்டு நம்மளுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான கார்டு இது. 9 ஆஃப் கப்ஸ் விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் கார்டு. இது பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்குது. ஏதோ நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இந்த கார்டு பார்த்தா. 9 ஆஃப் பென்டக்கல்ஸ். ஸோ இந்த கார்டும் ஒரு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் கார்டு தான், அபண்டன்ஸ் கார்டு. இந்த விமன் பார்த்திங்கன்னா அவங்கள சுற்றி நிறையா பென்டக்கல்ஸ் இருக்குது, அவங்களுக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்குது. ஸோ இவங்க தோட்டத்தில் நிற்கிற மாதிரி ஒரு அபண்டன்ஸ் கார்டு இது கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டார் கார்டு. ஸ்டார் கார்டுனா ஹீலிங் கார்டு, விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகிற கார்டு. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்டார் கார்டு நல்லா நேம் ஃபேம் கொடுக்குற கார்டு. இந்த கார்டு வந்துச்சுன்னா நல்லா பேரு புகழ் இருக்கும், அந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுற கார்டு. எனக்கு இந்த கார்டு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு சன் கார்டு. இதுதான் இருக்கிற அந்த 78 கார்ட்ஸ்லேயே ரொம்ப பாசிட்டிவான கார்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கார்டு வந்தாலும் ஏதோ ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்க போகுது, ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப பிரைட்டான ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் எனக்கு பிடிச்ச சம் ஆஃப் த டேரோ கார்ட்ஸ் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்துட்டு இப்போ நம்ம வீடியோ பார்க்குற எல்லாரும் வியூவர்ஸோட கரண்ட் எனர்ஜி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சும்மா எனக்கு தெரிஞ்ச மாதிரி
செக் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் என்ன வருதுன்ட்டு. நான் செக் பண்ணுறேன், எனக்கு ரொம்பலாம் தெரியாது. 4 வருஷமாக நான் பார்த்துருந்ததை வச்சுட்டு எனக்கு என்ன வருதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கரண்ட் எனர்ஜி, நம்ம இந்த வீடியோ பார்க்குற எங்கள் வியூவர்ஸோட கரண்ட் எனர்ஜி என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன். எனக்கு சப்போஸ் எனக்கு எதுவும் தெரியலன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? Four of Cups கார்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து டிவைன் ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற மாதிரி, அதை கவனிக்காத மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அதுதான் இதோட அர்த்தம். கொஞ்சம் போர்டு, அந்த மாதிரி ஒரு போர்டு லைஃப்பில் ரொம்ப ஒரு ஸ்லோ மூவிங் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு கார்டு இது ஃபோர் ஆஃப் கப்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு குயின் ஆஃப் வான்ஸ் இருக்குது. குயின் ஆஃப் வான்ஸ் வந்துட்டு ஒரு பாசிட்டிவான கார்டு. ஸோ சம் விமன் பார்க்குறாங்க இந்த வீடியோ. இது நல்ல ஒரு பாசிட்டிவான கார்டு. நெக்ஸ்ட்டு லவ்வர்ஸ் கார்டு இருக்குது. ஸோ இதுவும் ஒரு பாசிட்டிவ் கார்டு. ஸோ வேறு people like this content maybe. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னும் நல்லா கான்ஃபிடெண்ட்டாக கற்றுக்கிட்ட பிறகு நான் வீக்லி ரீடிங் அந்த மாதிரி போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டேரோ ரீடிங் பிடிக்குமா? உங்களுக்கு டேரோ ரீடிங்கில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.